ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் ட்ரேட பிரெயின் ராட் அப்படிங்கிற ஒன்று தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எப்படின்னா அந்த ஸ்டீல் அப்படிலாம் வரும்ல கைஸ், அதாவது ஸ்டீலு அது இதுன்னு அந்த மாதிரி இது வந்து ட்ரேட பிரெயின் ராடு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரெயின் ராடு கிடச்சிருச்சு. என்னதுன்னா அது ட்ரிம்மாவா? ஓகே, இதுக்கிட்ட காசை கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. பிக்கப் அ பிரெயின் ராட். ஓகே, பிக்கப் பண்ணியாச்சு. ஓய், இங்கே போய் கொடுத்துட்டு ஆக்செப்ட். நியூ பெட்டு ட்ரிப்பி ட்ரோப்பியா. ஓகே, ஒரு புது பெட்டு கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிட வேண்டியதான். ஓகேவா? இப்படி தான் கைஸ் இந்த கேமு. நம்ம எக்கை வாங்கி வச்சு அதை எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்து ட்ரேட் பண்ணோம். ஓகேவா? இது சிம்பிளான ஒரு கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது வந்து ரொம்பவே கஷ்டமான கான்செப்ட் தான். இதில் ஸ்டீலுங்கிற ஆப்ஷன்லாம் இருக்காது. ஓகேவா? நீங்கள் வேணால் இவங்ககிட்ட கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம கூட இங்கே வந்து ட்ரேட் பண்ணலாம். எனக்கு அடுத்து நம்ம பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, ஏய் என்னடா நடக்குது? லைன்லேயே நிற்கிறீங்க, எல்லாம் லைனில் வாங்கலாம். என்னது இது? ஓகே, இவனுக்கு பயங்கரமாக ட்ரேடிங்லாம் பண்ணுறானுங்க. எனக்கு எப்படி ட்ரேடிங் பண்ணுறதுனே தெரில. சரி பார்ப்போம். யூ ஹாவ் நோ பிரெயின் ராட் இன் இன்வென்ட்ரி. ஓகே, இதுதான் பிரெயின் ராடு. இது எடுத்தாச்சு. ஓகே 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 அவன் வந்து நமக்கு வந்து $4.3 per second தரதுக்கு தரணும். ஐயோ, நமக்கு மிளகா அரைச்சிட்டு போயிட்டாங்க. இது 4.3 தான். நான் முன்னாடி வச்சிருந்தது 7.7 கைஸ். அடப்பாவி, எனக்கே மிளகா அரைச்சிட்டானே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கடைசியில் எனக்கு மிளகா அரைச்சிட்டு போயிட்டான் ஒருத்தன். யாராவது பார்த்தீங்களா? மிளகா அரைச்சிட்டு போயிட்டாங்க கைஸ். என்ன வச்சு ஒருத்தன் வந்திருக்கான். என்னது இது? யூ ஹாவ் நோ பிரெயின் ராட். என்கிட்ட பிரெயின் ராட் இருக்கே எட்ரா அதை. இதைத்தானே இப்போது கேவலமாக நான் ட்ரேடிங் பண்ணிட்டு வந்தேன். இது எவ்வளோ தருது? எவ்வளோ? 1.7 kg. ஓகே, வரேன்டாடி. வேணாம், டிக்ளைன். ஓடு. என்ன நல்ல டீலாக சொல்லு. 4.3 என்னோடது. அதுக்கு பதிலாக நீ வந்து 4.2 தரியா? வேணாம், கிளம்பு, ஓடு. என்னோட காசு அதிகமாக கொடுக்குறவங்க கூட தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் 4.3 4.8 கொடுங்க சார் உங்களுக்கு தான். நீங்கள் தான் சார் இப்படி தான் இருக்கணும் ட்ரேடிங் தான். வெயிட் அடி ப்ளீஸ். ஓகே, நான் வந்து 4.3 கொடுத்து நம்ம வந்து 4.8 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே தான் செல் பிரெயின் ராடா. ஓகே, மை பேஸ். பேஸ்க்கே போயிருப்பா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஹேட்ச் பண்ணி விட்ருவோம். 1 2 வாங்கடா அடி ஓபியா வாங்கடா. இது நியூ பெட்டு ட்ரிப்பி ட்ரோப்பி. நியூ பெட்டு ட்ருமிச்சிலாவா? யாரோ வந்திருக்கானே கைஸ். பரவாயில்ல, இவன் நிறைய காசு கொடுக்குறான். என்னத்தை வாங்கிட்டேன்டா அவசரத்தில். என்னத்தை வாங்கினேன்னு வேறு தெரியலையே. வாங்கினதேச்சும் உருப்படியான ஒரு பெட்டை வாங்கியிருந்தா பரவாயில்ல. அதையும் மொக்கையாக வாங்கியிருப்பேன். சரி ஓகே, ஒரு குட் எக் வாங்கிட்டேன் கைஸ். அதையும் போய் வச்சு விட்றலாம். ஓகே, இது பேசிக்கு, அது குட்டு. இது சிம்பிளு, இது குட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு சிம்பிள் வரட்டும். பர்பெலினா கேப்பச்சுனாவா? வாங்கிட்டே இருக்காதரா கைஸ். லைட்டாக அமுத்துனா கூட இது வாங்கிடுறாங்க கைஸ். வேணாம். ஓகே, நோ பிரெயின் ராட். எதை ட்ரேட் பண்ணலாம்? இங்கே எது இருக்கலே கம்மியாக தருதுன்னு பார்த்துட்டு அதை ட்ரேட் பண்ணிடலான் இருக்கேன் நான். ஹேட்ச் பண்ணு. வா. ஓ மொக்கையாவா இது 5.5 4.8. சரி, இங்கே ஒரு குட் ஐட் இருக்குது. இது ஹேட்ச் பண்ணு. ஏதாவது வந்தால் தான் உறுப்பியாக வந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். என்னது கேங்ஸ்டரு? கண்டா யாரா நீ? டே வாங்காதன்றேன், வாங்கிட்டு இருக்காங்க கைஸ். சரி, நான் அந்த பக்கமே போகிறதில்ல. ஏன்னா இது வந்து சும்மா தொட்டாலே வாங்கிடணும். ஸோ வந்து இந்த 4.8 இருக்குல்ல கைஸ், இந்த ட்ரிப்பி வந்து நான் ட்ரேடிங் பண்ண போகிறேன். தம்பி, என்கிட்ட இதாக இருக்கு, பார்த்துக்கோ. என்ன தரான்? என்னோட 4.8க்கு உன்னோட 4.8 தரேன். வேணாம், ஓடு. இங்கே அது ஓடிப்போ. தம்பி நீ சொல்லுப்பா உன் டீல. என்னது இது?
என்னோட 4.8க்கு பதிலாக நீ 5.9 தரியா? சரி நீ வா, நீ தான்ப்பா தம்பி என்னோட பெஸ்டி. இதை வச்சிடலாம் கைஸ். ஓகே, நமக்கு வந்து மொக்கையானதுக்கு பதிலாகவே ஓபியானது கிடச்சிருச்சு. அடுத்து இங்கே 5.5க்கு ஒன்று இருக்குது தண்டத்துக்குன்னு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். தம்பி இது ஓகேவான்னு சொல்லி பார்த்தல. ட்ரோபி 4.7 வேணாம், கிளம்பு. அழுதுகிட்டே ஓடு, இப்படியே வீட்டுக்கு ஓடு. தம்பி நீ சொல்லப்பா முடியல. 5.5க்கு 3.9ம் 2ம் தரான். 1 கொடுத்து 2 வாங்குறது வேணாம், அழுதுட்டு ஓடு. ஏதாவது ஓபியாக தருவானுங்கன்னு பார்த்தா மொக்கையாகவே தரானுங்க. இவன் வந்து 5.5ம் 2மே தரான் 5.5க்கு. அப்போ இதே வாங்கிடுறா. என்னடா நோ போ, கூடு என்கிட்ட 5.5 2 இருக்குது. இதுவும் வேணாம் டாடி. வேறு டீல் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிடுவோம் கைஸ். இதை போய் நான் பண்ண போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு என் கையில் இருக்க அந்த தண்டத்துக்கு ஒன்று இருக்குது, அதை வச்சு விற்றுருவோம். இது 2.6, இது 2 வேணாம். ஓடிப்போ. ஓகே, பிக்கப் தான் பண்ண முடியுது, செல் பண்ண முடியல நம்மளால். இது 2.1 2 வேணாம்டாடி. ஓபியாக தர சொல்லுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சார்? நீங்கள் சொல்லுப்பா. 2.7 2 சரி வாங்கிக்கோ. லாஸ் நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, இதை மறுபடியும் ட்ரேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 3.5 நமக்கு தரலாம். இதை வாங்கிக்கோ வாங்கு. ஓகே, நமக்கு 3.5 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 3.5க்கு பதிலாக 3.3 தான் தரோம். வேணாம் போ, லாஸ் பண்ண பார்க்குறாங்க இவன். ஓகே, 3.5 இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3.6 தரோம். ஓகே, ட்ரூலி சீனான்னு இந்த கோல்டன் பெட் வருது. பரவாயில்ல. 3 வேணாம், கிளம்பு, வீட்டுக்கே போயிடு. நீ தம்பி நீயாச்சும் ஓபியாக சொல்லுப்பாடி. நல்ல டீல். இது பேட் ட்ரேடா கைஸ்? மேலேயே காட்டுது பாருங்க கைஸ், பேட் ட்ரேடா குட் ட்ரேடான்னு. நம்ம அதை வச்சு வாங்கிக்கலாம். ஓகேவா, எல்லோவில் இருந்தால் வேணால் வாங்கலாம், இல்லாட்டினா வேணாம். இப்போ தான் நான் பார்த்தேன் ஃபேர் ட்ரேடு. வேணாம், ஃபேர்லாம் வேணாம். எனக்கு க்ரீன் கலரில் வராமல் நான் வாங்குறதே இல்லை எந்த ட்ரேடையுமே தம்பி. ஓகே, இது குட் ட்ரேடு. பரவாயில்லையே, நம்ம 3.6 கொடுத்தா 4.1 தரான். ஓகே, 3.6க்கு 4.1 வாங்கியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து 4.1 கொடுத்தா அவன் 4.3 தரான். தம்பி வாப்பா. இப்படி தான் நல்ல கஸ்டமராக வரணும். 4.3க்கு 4.5 4.5 எடுத்துட்டா பெரிய பணக்காரன் எல்லாம் போல. எப்படியே போனா 4.5க்கு 5.2 தரோம். டேய் என்னடா நல்ல ட்ரேடு பிச்சுக்கிட்டு போகுது. இல்லை ஓகே, இது குட் ட்ரேடுன்னு காமிக்கிறானுங்க. குட் ட்ரேடு ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்கிக்கிறேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளேஸ் பண்ணி விட்றலாம். ஏன்னா நம்மகிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம அவசரப்பட்டு எல்லாத்தையும் ட்ரேட் பண்ண வேணும். ஓகேவா, இருக்கட்டும். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ பயங்கரமான காசு இருக்குது. ஹேட்சாக என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம அதாவது முக்கியம் வந்து அதை விற்றுடலாம். ஓகே, பக்கா. இப்போ இருக்கலே கம்மி எடுத்துருதுன்னா 5.1 இதுதான் தருது. இது எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு. இதை போய் ட்ரேட் பண்ணிட்டு வந்துடுவோம். தம்பி காட்டு. 5.7 நான் உனக்கு தான் தர்றேன், நீ 5.2 தர. வேணாம், ஓடு, எப்படியே போ. அடுத்து நீப்பா வாப்பா வா. போடாடே, என்னடா நஷ்டம் வைக்கப்படுறது பார்க்குறீங்களா? வாங்கடா. வர ஒரே பெக்கர் பைஸாக வரானுங்க, ஏன்னு தெரில. ஓகே, இது ஃபேர் ட்ரேடுன்னு வருது. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு 0.1 லாஸு தான். போ தம்பி. யார் பண்ணி என்னடா உள்ளே வர? G2 ஓப்பன் பேக். ஓகே, நம்மகிட்ட இத்தனை ஐட்டம்லாம் இருக்கும் போல். ஓகே, இது குட் ட்ரேடுன்னு காமிக்குது. எப்படின்னு நினைக்க தெரியல, பட் வாங்கிட்டேன். ஓகே பயங்கரமான ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே,
சென்ட் அ ட்ரேட் குவெஸ்ட் அக்செப்ட் இன் ட்ரேட் நத்திங் ஆஃபர். ஓகே 4.1 3.5 இந்தாடாடி அள்ளிக்கூடா. ஐயோ இது எங்கடா வைக்கிறது, இடம் இல்லை. ஊப்ஷிட் வைக்கிறதுக்கு இடம் இல்லை கைஸ். இப்போ எப்படி நான் இடத்த உருவாக்குறது? செல் பிரெயின் ராட். ஓ ஓ இங்கே போய் நம்ம செல் பண்ணிக்கலாம் போல. காட் எனி இருக்குப்பா இந்த ஐ வாண்ட் டு செல் திஸ். டை 123 ரூபாய்க்கு விற்று கொடுத்துட்டான் நமக்கு. பெரிய ஆளாக இருப்போம் போலியே. அப்போ நம்ம தண்டதெல்லாம் அங்கே போய் விற்றுடலாம் கைஸ். இங்கே $2 இருக்கே, இது எனக்கு தேவை கிடையாது. இந்த 2.4 இதுவும் தேவை கிடையாது. வேறு 3 அது இருக்கட்டும். சரி இதுவும் வேணாம், 3யும் தேவை கிடையாது. அடுத்து இந்த 3.1ம் தேவை கிடையாது. மீதியெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. ஓகே மீதி இருக்கட்டும் கைஸ். இப்போ செல்லுக்கு போயிட்டு கேம்பி குட் மார்னிங், ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி. இந்த வித்துரு மொத்தத்தையும் வித்துரு. 285 ரூபா கொடுத்துட்டாங்க கைஸ். பெரிய ஆள் தான் போல். ஓகே யார் பண்ணி ஓகே ட்ரேட் பண்ணுற அளவுக்கு தான். ஏய் இங்கே போட்டிருக்கு பாருங்க கைஸ், எக்கு எப்போ வரும்னு மேலே. அடப்பாவி இதை பார்க்காம இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்திருக்கேன். எப்பி கேக்கும் நான் 3 நிமிஷத்தில் வருதான். எத்தனை எக்கை விட்டுன்னு வேறு தெரில எனக்கு. ஷாப் இருக்குது, ஷாப்பில் ஒன்றுமே இல்லை. ரீபர்த்துக்கு பண்ண முடியுமா? ரீபர்த்து என்ன வேணும்? ஒரு வாழைப்பழ பிரெயின் ராடும் 1 லட்ச ரூபா காசும் வேணுமா? ஓகே நம்ம இண்டெக்ஸ் வரும் இத்தனை இருக்குது, 25 இருக்குது கைஸ். நம்ம 4 தான் இது வரைக்கும் அன்லாக் பண்ணி வச்சுருக்கோம். இண்டெக்ஸில் 4 தான் அன்லாக் பண்ணியிருக்கேன்னா என் பேஸில் இருக்கிறதே 4 தானே. ஆமாம் 1 2 3 4 5 கரெக்டாக தான் இருக்கேன். பேஸில் இருக்கிறதே 4 தான் இருக்கும் போல். ஃபஸ்ட்டு வரட்டும் கைஸ், ஒரு எக்கு வரட்டும். 2 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது செல் இது ட்ரேட் பண்ணுவோம். எதடா ட்ரேட் பண்ணுறது? சரி இந்த 5.5 ரூபா கொடுக்குது. 5.5 என்ன தர 5.5 உனக்கு தந்தா நீ 5.3 வேணாம். ஐ ரிஜெக்ட் திஸ் ஆஃபர். தம்பி வா 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 வா. ரிஜெக்ட் தான். ஓடு அழுதுகிட்டே ஓடு. ரிஜெக்ட் தான். எல்லாம் ஓடுங்கடா. ஏன்டா இப்படி மொக்கையை ட்ரேட் பண்ணுறீங்க? நல்லா ஓபி ட்ரேட் பண்ண சொன்னால் 5.5 நம்ம 5.5 கொடுத்தா அவன் 6 தரான் நம்ம. ஓகே நல்ல ஒரு ட்ரேடு தான் இது. இதை வச்சுருங்க. ஓகே அது $6 தருது. ஓகே அப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ட்ரேட் பண்ணுவோம். ட்ரூலி மேன் ட்ரூலி சீனா இதை இது பண்ணி பார்ப்போம். இந்தா பார்த்துக்கோங்க. இதுக்கு எவ்வளோ தரீங்க? 5.5. வேணாம் டிக்ளைன். என்னடா இப்படி கை தூக்கிட்டு அரைங்க பாரு. ஓகே அடுத்த ட்ரேடுப்பா. வாங்கப்பா ஓபியே கொடுங்கப்பா. 5.9க்கு பதிலாக 6.5 தரீங்களா சார்? ஓகே நமக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்குது. இதில் ட்ரேட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, செல் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது கைஸ். நம்ம ட்ரேடிங்கே பண்ணிட்டு போயிடலாம் பேசாமல். எப்பிகேக்கு வந்து 40 லெஜெண்ட்ரியும் 40 செகண்டு, எப்பிக்கும் 40 செகண்ட் தான். சரி அந்த 40 செகண்ட் முடியறக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு மொக்க ட்ரேடிங் ஒன்று பண்ணி விட்ருவோங்க. இதுவே $6 6.5 தாங்க ஈஸ் தருது. இதையவே நான் ட்ரேட் பண்ணிடுவேன் என்ன கேட்டால். இது வா ஓகே வேணாம் தம்பி போ அழுதுட்டு ஓடு. அங்கிள் நீங்களாச்சு ஒழுங்கா சொல்லுங்கப்பா. 6.5K ஓகே அக்செப்ட். ஓகே இதையும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது வேணாம் போ. என்னோட பெட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. வந்துருச்சோட அது. அடா போவி லெஜெண்டரி போகுது. பை 5 மில்லியனா?
ஓ லெஜெண்ட்ரி எக் 5 மில்லியன் நம்ம கைஸ். ஓகே அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை. ஓகே நம்ம கொடுக்குறோம் வந்து 6.6 தரோம். சரி வாங்கிக்கலாம். இருங்க கைஸ் இது ரெண்டையும் வச்சிடலாம். இல்லை வேண்டாம் இருக்கட்டும். ஓகே வெயி. ஓகே பாகாவாக போயிட்டுருக்கு நம்ம ட்ரேடிங் ப்ராசஸ். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் ட்ரேட் பண்ண போகிறதே இல்லை. இதையுமே வேணாம் ஓகேவா. இதை நம்ம போய் விற்றுடலாம். ஏன்னா அதெல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து வேஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகே டக்குன்னு விற்றுருப்பா. ஓகே வித்தாச்சு. யூய் ரேர் வாங்கிடு. 25 ரூபாய்க்கு ரேர் எக் ஒன்று வாங்கிட்டேன் நான். வெய்யி. ஓ ரேர்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகுதா வரக்கு. ஓகே இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை யாருமே. ரேர் எக்கெல்லாம் 2 நிமிஷம் ஆகும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இண்டெக்ஸ் ஓரளவுக்கு அன்லாக் பண்ணோம். ரீபர்த்துக்கு வந்து இந்த பிரெயின் ராட் ரேர் வேணும். அவன் கிடைப்பானா அவன் இப்போ இந்த ரேர் எக்கில் கிடைச்சா நல்லாயிருக்கும். பட்டு கிடைப்பானான்னு தான் தெரியல கைஸ். ட்ரேடிங்கு வேறு 2 பேர் வந்திருக்காங்க. நம்ம எதை ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இவனை வித்தரலாம். இவன் $3 தான் தரான். இவன் 2 ஆளுக்கு 2-3 தான் தரானுங்க. ஓகே இதை வாங்கி அக்செப்ட். தம்பி நீ என்னப்பா சொல்ல வர? 6 இல்லை வேணாம் டிக்ளைன். போ ஏமாற்ற பார்க்குறாங்க கைஸ். இதே பபுள் கம் ஈவெண்ட்டு ஸ்டார்டடா. பபுள் கம் ஈவெண்ட்டாக கைஸ் நம்ம புதுசாக. பரவாயில்லையே பபுள் கம்மும் நல்லாயிருக்குமே. எனது 5.2க்கு 4.1 5.2 தரான். இதை வாங்கிக்கோ. இதுதான் அந்த 5.2வா? ஓகே வச்சிரு. எவ்வளோ? 2க்கு 6 டேய். ஓ இதான் அந்த பபுள் கம் பெட்டா? $6 per second கைஸ். பெரிய விஷயம் வச்சு இது ஒரு 22 செகண்ட் நல்லா ஆயிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதையும் இது பெருஞ்சிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பபுள் கம்மா. ஓகே பபுள் கம் மேக்குன்னு ஒன்று வந்திருக்கு புதுசாக. நான் வாங்கி வச்சு விட்டேன் பபுள் கம் மேக்கை. 30 செகண்டுன்னு போட்டிருக்கானுங்க. பார்ப்போம் என்ன கிடைக்க போகுதுன்னு பபுள் கம்மில். பபுள் கம் இல்லையா பபுள் கம் எக்கில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ரேர் எக் வேறு நல்லா காவப்படுது. என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஹேட்ச் ஓபியாவா? தயவு செஞ்சு ஏய் இது பிரு பராரியா கைஸ். பிரு பராரி நமக்கு ஒருத்தர் கிடச்சிருக்காப்புல புது பெட்டு. இங்கே வரக்கு இது வரப்போகுது. 5 4 3 2 1 கோ. பபுள் கம் எக். ஓகே இதை வந்து நம்ம வாங்கிடுவோம். எதாவா உருப்படியாவா? பபிள் மீனா கேப்பச்சீனா. ஓ 81 ரூபா தருது கைஸ் இது. ஓகே யாரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. நம்ம ட்ரேடிங் பண்ணோன்னு இந்த 5.2 எடுத்துக்கோ. 6 எடுத்துக்கோ. இதையும் ட்ரேட் பண்ணலாம் 81. ஓகே இது வந்து வாங்கி விட்டேன். சரி வெய்யி போ. தண்டத்துக்குன்னு செலவு பண்ணுறேன். ஓகே டிக்ளைன். இல்லை கைஸ் இந்த 81 ரூபா தரது இருக்கட்டும். அதை வேணால் நம்ம போய் விற்று பார்ப்போம். இதையும் ட்ரேடிங் பண்ணிடுவோம் ஓகேவா. இது வச்சிடலாம் இருக்கட்டும். இது ஓகே என்னது இது எப்படி? ஓகே என்னாச்சுடா? ஓகே 7 தரேன். அதுக்கு அவன் வந்து எப்படி 5.2க்கு 7 தரான். சரி அக்செப்ட். ஓகே ரெண்டுமே நம்மக்கிட்ட அந்த பபுள் கம் பெட்டு வந்துருச்சு. வேறு எப்படி எவ்வளோ 6 பாயிண்ட்டு வேணாம். அக்செப்ட் பண்ணாதான்னு சொல்கிறக்குள்ள அக்செப்ட் பண்ணிட்டேன்டா. ஐயோ வேணாண்டா. எவ்வளோ என்னது? நான் 6.8 கொடுத்தா அவன் 9.5 தரான். நம்ம வாங்கிடு. இதே சுருப்படியாக பண்ணு. ஒழுங்காக பண்ணு ட்ரேடு சொதப்புது கைஸ். ஓகே நமக்கு கொஞ்சம் ஏதோ ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதையும் பண்ணிடு. இது ட்ரூலி ஃபுல்லா எவன்டா இவன் புது பெட்டாக கிடைக்குது. இதை வச்சு விட்ரு. ட்ரூலி ஃபுல்லாக வை. இவனை மட்டும் நம்ம வந்து விற்றுட்டு வந்துடலாம் கைஸ். ஏன்னா இவனுக்கு எதுக்கும் தேவைப்பட மாட்டான்.
ஆமாம் ஆமாம் இதான் ஐ வாண்ட் டு செல் திஸ். இதை எடுத்துட்டு ஓடு. ஓகே 285 கொடுத்துட்டான். ஓகே போதும் போதும் போதும். இனி நம்ம வந்து எதுவும் பண்ண வேணாம். இந்த சிம்பிளை கேட்ச் பண்ணிவிட்டு இதில் என்ன வந்தாலும் நான் அந்த ட்ரேட் தான் பண்ண போகிறேன். ரிப்பீட். ஓகே இதை எடுத்துக்கோ. இப்போ இதை போய் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே குட் ட்ரேடு, எக்ஸலண்ட் ட்ரேடுன்னு வருது. ஓகே வாங்கிக்கோ. நமக்கு 2 பெட்டு. இவனை வந்து இங்கே வச்சிடலாம். இவனை வந்து நம்ம ட்ரேட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஓபியாக கிடைக்குதானு. வேணாம் ஓடு. இல்லை கைஸ் இதை நான் போய் விற்றுறேன். ஏன்னா இது வேலை எப்படியோ கம்மி தான். இதை இது பண்ணி எனக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. ஸோ இதை விற்றுடலாம். இந்தா எடுத்துக்கோ தம்பி. வாடா பேசிக் போடா. ஓகே கைஸ் பரவாயில்ல. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு. நல்ல ஒரு கான்செப்டை பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கு கைஸ். ஆனால் ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஓகே இப்போ இதோட 8.3 தானே. நீயும் வா. இவனுக்கு 2 பேர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். என்னது? ஓகே எடுத்துக்கோ. பபுள் கம் ட்ரிப்பி ட்ராப்பி நம்ம கிடச்சிருக்காப்புல. ஓகே வேணாம். கிளம்பி எப்படியாவது ஓடு. அதுலேயே பேட் ட்ரேடுன்னு காட்டுறான் மேலே. அவ்வளோ லாஸ் கைஸ் அதில். இதுவும் பேட் ட்ரேடு. வேணாம் போ தம்பி கிளம்பு பண்ணி. தம்பி நீங்கள் சொல்லு எவ்வளோ என்ன பேசு. ரேட்டை சொல்லு. என்னடா என்ன மொக்கையே பண்ணுறீங்க? டேய் வேணாண்டா. சி போ. எனக்கு இப்போ பேசாமல் இதை வித்தரலாம் கைஸ். மொக்கையே தரானு எல்லாமே மொக்கையாக தரானுங்க. அதனால் இதை ஒன்றே அவனை விற்றுட்டு நாம் அடுத்த ஐட்டத்தை வந்து இது பண்ணுவோம். விற்றாவாச்சும் ஒரு 255 ரூபா கிடைக்குது. வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு விற்றே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஏதோ ரேர் எக் போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே பேசிக்லேயே குட் எக் அம்மா ப்ளேஸ் பண்ணு. என்ன வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகே இப்போ எதை ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 11.5. ஓகே இங்கே 10.1க்கு ஒன்று இருக்குது. அது ப்ளஸ் 10.8க்கு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். 10.1க்கு போல 10.5 தரலாம் நம்ம. இது கேங்ஸ்டரு உடனே கிரிமினலேவா கைஸ்? பயங்கரமான பேர்லாம் சொல்கிறானுங்க. ஓகே இது நல்ல ட்ரேடு தான். ஐ லைக் திஸ் ட்ரேடு. ஓகே என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். இதான் டேய் டும் சகூர் வந்திருக்காப்புலப்பா. டும் சகூர். ஓகே இங்கே கம்மியாக இது தருது. 11.5 தான் தருது. இது வேணாம் நமக்கு. ஓகே அது 11.5 ப்ளஸ் இதான் வந்துட்டு போகுது. இது 10.5. இதை போயிட்டு விற்றுட்டு வந்துட வேண்டியதான் ரெண்டுத்தையும். ஏன்னா இது வந்து வேஸ்ட்டு. ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் விற்றுட்டு மீதியை வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ரெண்டு இருக்கிறதே தண்டமாக தான் இருக்குது. அதனால் இது வேணாம். ஓகே அது ரெண்டுத்தையும் விற்றாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து மறுபடியும் நம்ம ட்ரேடிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ட்ரேடிங் பிஸ்னஸில் எவ்வளோ நேரம் என்ன ஆகிட்டு இருக்குன்னு தெரில எனக்கு. ஓகே இப்போ எதை ட்ரேட் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 81 ரூபாய்க்கு இருக்குல்ல, இதை நான் ட்ரேட் பண்ண போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓகே 81க்கு 85 போடு வாங்கு. போடு 81க்கு போல் 85 கிடச்சிருச்சு நமக்கு. இந்த 13 ரூபாய்க்கு இருக்குது. இதையும் ட்ரேட் பண்ணி பார்ப்போம் இதான் கிடைக்குதானே. 13 கொஞ்சம் அதிகமாக கொடுப்பா. டே வேணாம் ரெடி வாங்க டே. 13 ஒரு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இன்னும் பேடாக வருது. மொக்கையாக வந்துச்சுன்னா வேறு வழி இல்லை கைஸ். இதை நம்ம போய் விற்று தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே பேட் ட்ரேட்னா வந்து அது வந்து ஒஸ்ட்டு பெட்டுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அதனால தான் பேட் ட்ரேடாக கொடுப்பானுங்க. ஓகே 13க்கு 14. சரி ஓகே ஓரளவுக்கு ஆவரேஜான ட்ரேடு. ட்ரிப்பி ட்ராப்பி வச்சிரு. ஓகே கைஸ் 13 செகண்டில் அந்த எக்கு வரப்போகுது. என்ன எக்கு? எப்பிக்கு வாங்க முடியுதான்னு இன்றைக்கி நான் பார்த்துட்றேன். ஏன்னா என்கிட்ட வந்து காசு இருக்குது. பட் எப்பிக்கு வாங்குற அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடைக்கல. தெரில நினைக்க ஒன்றும். அட்லீஸ்ட் எப்பிக்காச்சும் வாங்கணும் கைஸ். ஓ 5 லட்சமாடா கால்வாலேகா? டேய் வேணாண்டாடி. ஓகே எதையாச்சும் வாங்கு ப்ளீஸ். கடைசியில் பேசிக்கெல்லாம் என்னை வாங்க வச்சிட்டானுங்க. ஓகே இது 26. இது 14 தான் தருது இந்த ட்ரிப்பி ட்ராப்பி. இதை எடுத்துக்கோ. 14
இதுவும் இவனும் 17 தான். தண்டத்துக்கு தான் இருக்கானே இவனுக்கு 2 பேரும். இவனுக்கு 2 பேரும் வித்துற வேண்டியதான். டே ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி. பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, என்னன்னு போய் பார்த்துட்டு போயிடும். இது ரோபக் ஷாப். ஓ இது அந்த கடையா? சரி. ஓ இழுக்காதீங்கடா. எதடா இப்போ ட்ரேட் பண்ணலாம்? எதை ட்ரேட் பண்ணுவோம் கைஸ்? 85 ரூபா. ஓகேவா? இதுக்கு எதாவது ஓபியா கிடச்சா நல்லாயிருக்கும் எனக்கு. பார்ப்போம். என்னது 90 ரூபா. என்னடா வளர்றானுங்க. ஐயோ சாமி தாங்க முடியல என்னால. வா டக்குன்னு 28 ரூபா வருது அது. அப்போ அது இருக்கட்டும். இந்த 26 ரூபாய்க்கு ஒருத்தர் இருக்கான்ல, இவனை ட்ரேட் பண்ணி பார்ப்போம். நல்ல ட்ரேடு கிடச்சா நல்லா இருக்கும். இல்லை வேணாம், கிளம்பு. கேங்ஸ்டர்ப்பா, பார்த்து பேசுங்கப்பா, பார்த்து வேலையை சொல்லுங்க. கேங்ஸ்டரு பயங்கரமாக நாளுப்பா, கொஞ்சம் பார்த்து வேலை சொல்லு. டே கேங்ஸ்டர் அடி ஏதாவது சொல்லுங்கடா ஓரளவுக்கு. சரி அடுத்து 27 ரூபா கிடைக்குது. சரி இருந்தாலும் ஓகே. சரி இது ட்ரேட் பண்ண முடியும். சும்மா எதாவது ட்ரை பண்ணுவோம். சும்மா வேணாம் நல்லா இல்லை. அடுத்து வா டக்குன்னு வா, டைம் இல்லை. ஃபேர். ஓகே 27 ரூபாய்க்கு 28 ரூபா தரான். ஓகே அதை எடுத்துக்கலாம். அடுத்து இதை அடிச்சு ட்ரை பண்ணுவோம். 1 ரூபா அதிகமாக கிடச்சா கூட அது ஓகே தாங்க ஈஸு. ஏன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ரூபாயாச்சும் நம்ம லாபம் பார்க்குறோமே, அதுவே பெரிய விஷயந்தான். ஓகே குட்டு. எப்படி நம்ம கொடுத்துட்டு 27. இது ஒரு ரூபா கிடைக்குது, பிரச்சனை இல்லை. இதை விட்டு பார்ப்போம். டக்குன்னு வா, டக்குன்னு சொல்லு. 34 போடு. ஐயோ ஓபியானதெல்லாம் கிடைக்குது. வேணா நீ கிளம்பு. ஓகே இப்போ இதை வச்சு நான் இதை ட்ரேட் பண்ணுற மூடு எனக்கு இல்லை. ஓகே நமக்கு வந்து கோல்டன் கேங்ஸ்டர் கிடச்சிட்டாப்புல. அடுத்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதை வாங்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த வச்சு போனதில் தான் வாங்க முடியல, நமக்கு விபத்து அடிச்சு அனுப்பி விட்டானுங்க. இப்போ எதை ட்ரேட் பண்ணுவோன்னா இந்த 28 ரூபா இருக்கு, அதான் இருக்கலே கம்மியாக தருது. இது எதுக்கு இருக்குன்னு தெரில, அது கொஞ்சம் ஏற்றி வைப்பேன், விலையை ஏற்றுவோம். 28 ரூபாய்க்கு இருக்கடா என்கிட்ட ஒன்று. அதுக்கு என்னடா வேணும் உங்களுக்கு? 28க்கு 28.3 தரோம். சரி எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன தர? இது ட்ரேட் பண்ணி தான் போகிறேன் நான். 30 போடு. 28லேருந்து நம்ம 30க்கு போயிட்டோம். ஓகே 30. இதுக்கு என்ன தர? வேணாம் கிளம்பி. நீ பேட் ட்ரேடு கொடுத்தானுங்கன்னா நம்ம துரத்தி விட்ருணும். நான் தப்பி ஏற்கனவே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா தவறி ஒரு பேட் ட்ரேடை வந்து வாங்கிட்டேன். 30 ரூபா கொடுத்தா 31 தரான், பிரச்சனை இல்லை. ஓகே 1 ரூபா லாபம் பார்க்குறதெல்லாம் ஓவராக தான் இருக்குது. 33 தரான் கைஸ். ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஒரு 50 ரூபா ஏற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். 33 37 போடு. டேய் என்னடா வர நான் பெரிய ஆளாகிட்டு வரேன். தம்பி தயவு செஞ்சு வேணாம், இப்போ போயிருப்பா, எப்படியாவது போயிருப்பா. எங்காது அதனால எங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வரானுங்கன்னு தெரில. ஓகே 37க்கு 39. இதை வாங்கிக்கலாம், 2 ரூபா லாபம். இது வந்து 39க்கு 39.5. ஓகே ஒரு 0.5. பரவாயில்ல இதுவும் ஓகே தான். 0.5 இருந்தாலும் ப்ராஃபிட் தான் நமக்கு. 23. இது வேணாம், இது டிக்ளைன். கிளம்பு வேணாம். 2 பேட்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். டே வேணாண்டாடி, அவசரத்தில் கொடுத்து விட்றாங்க. டே வாங்கடா வந்துட்டே இருங்கடா. வேணாம் கிளம்பு. ஏதாவது கடைசி இவன் தான் கேஸ், கடைசி இவன் டே போச்சு. இந்த சொதப்பல் கும்பல் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இவ்வளோ நேரம் ஒரு பணக்கார கும்பல் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சொதப்பல் கும்பலாக வந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னு தெரில, அந்த பணக்கார கும்பல்லாம் எங்கே போனானுங்கன்னு தெரில எனக்கு. ஓகே 43 வந்துட்டான்டா பணக்கார கும்பல். இப்படி தான் இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும் கேஸ் பணக்கார கும்பல்னா. அதை விட்டுட்டு 43க்கு 47. கொஞ்சம் அப்படியே 50 வரைக்கும் மட்டும் புஷ் பண்ணிடலாம் கைஸ். 47.7 பரவாயில்ல. 0.7 இருந்தாலும் அதிகம் தான் அது. இந்த கார்போர்டு மண்டையை வச்சு அவனுங்கெல்லாம் ஓபியாக வரானுங்க கைஸ். 51 போடு கைஸ். இதுக்கு மேலே இதை நான் ட்ரேட் பண்ணுறதாவே இல்லை. 51 ரூபா கிடச்சிருச்சு கைஸ் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி 51 ரூபாய்க்கு சேர்த்துட்டேன். 2 லட்சம் இருக்குது. 2 லட்சத்துக்கு எதாவது வருதா? 2 லட்சத்துக்கு எதாவது வருமானு பார்த்தா எல்லாம் மித்திக்கு போயிட்டுருக்குடி. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே வேறு எதையும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை இப்போதைக்கு.
இது எல்லாமே 50 தான் இருக்குது. ஏதாவது 50 கம்மியாக இருக்கா? ஓகே இது இருக்குது. இதை ட்ரேட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஓபியாக கிடச்சா இல்லாட்டி வித்தரலாம். வேணாம் கிளம்பி நீ வீட்டுக்கு கிளம்பிடு. ஓ அப்படியே போ. டேய் நீயாச்சும் ஒழுங்காக சொல்கிறா காசு. நல்ல ட்ரேடு தான்டா. 34க்கு 35 தரான். சரி வாங்கு. ஏதோ ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு டீசெண்டான ட்ரேடு தான் கேஸ். நல்ல ட்ரேடுலாம் இல்லை. 35 தரேன், 37 தரான். ஓகே வாங்கு. நல்லா தான் இருக்குது. 37 40க்கு மேலே மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். இது வேணாம். ரீசெஞ்சு வாங்கணும். அந்த 2 ட்ரேடு செட் ஆகுது நமக்கு. 40க்கு மேலே கொடுத்துருங்கடா ரீசெஞ்சு. ஓகே 37க்கு 39 கிட்டத்தட்ட நம்ம 40 நெருங்கிட்டோம். கொஞ்சம் அப்படியே ஒரு 50 எடுத்துகிட்டு போயிட்டேன்னா கூட ஓகேவாக இருக்கும். ஓகே சொல்ல 43 போய் 43க்கு வந்துட்டோம். நம்ம டக்குன்னு வந்து 50 எடுக்கணும். 46 ஓகே 46 வாடா 46 50 நம்ம 50க்கே வந்துட்டோம். இன்னும் லைட்டாக புஷ் பண்ணி பார்ப்போமா? ஏதோ ஒரு அல்பாசையில் தான் 54 கைஸ். தாத்தா தீத்துதான். இல்லைங்க நம்ம போய் அங்கே ட்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பக்கத்து இருக்க அவனுங்கள்லாம் அவனே கிட்ட 54.1 54.9 இதுவும் பரவாயில்ல. ஓரளவுக்கு நல்ல ட்ரேடு தான். 0.8 ருபீஸ்னாலும் 8 ருபீஸ் அதிகமாக தான் கொடுக்குறான். 57 பூடு 57 வந்துட்டோம் நம்ம. டே எப்படியாவது ஓபி ஆக்கிருங்களா? 57 61 100 எடுத்துகிட்டு போயிடலாம் போல். 100 எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கிட்ட போய் ஏதாவது ட்ரேட் பண்ணிடலாமா? முடியுமான்னு தெரில. இருங்க போதும் இதே போதும். கோல்டன் டைமண்ட் டும் நம்மக்கிட்ட எல்லாமே டைமண்டில் இருக்குது. ஓகே வேறு ஏதாவது? ஓகே இது எடுத்துக்கோ. நைங்க நான் அவனுக்கிட்ட எங்கேயாவது போய் ட்ரேட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு வரேன். நிமிஷம் பார்த்துட்டு இல்லாட்டி இதை 2 செல் பண்ணிடலாம். இந்த 3 டைமண்டே போதும். நம்மகிட்ட இதுவே அதிகமாக தான் இருக்குது. டேடி இழுக்காதரா கைஸ். லிட்ரலி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2,77,000 ரூபா இருக்குது. இவ்வளோ காசு எப்படி கிடச்சதுன்னு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாகவே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இது வரக்கு 1 நிமிஷம் இருக்குது கைஸ் எப்பிக்கு. அந்த 1 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியே ஆகணும். சரி வந்துச்சுன்னா அதை வாங்கலான் இருக்கேன். அதனால் எங்கிட்ட இருக்க 2த்தையும் நான் விற்க போகிறேன். ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி. இந்த 2த்தையும் ஓகேவா? இது 2 வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே 3.3K தான் கைஸ் தந்திருக்கான். அட பாவி பயலே. இருங்க கைஸ் ஒரே நிமிஷம் தான். இந்த 1 நிமிஷத்தில் அது வரட்டும். அதை நம்ம ஓபியாக வாங்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் போர் அடிக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 51 ருபீஸ் தருது பார்த்திங்களா? இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது இது பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். 51க்கு வந்து 56 போடு. சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே கிடச்சிருச்சு. டக்குன்னு நம்ம டைமிங் பார்த்துட்டு இருக்கணும். 42 செகண்ட்ஸ் தான். 56.4 56 இதுவும் ஓகே நல்ல ட்ரேடு தான். 0.4னால அது 4 அதிகம் தான். போயிட்டு வாடா தம்பி எடுத்துகிட்டு. 64 கைஸ் நம்ம 64 கொண்டு வந்துட்டாங்க. டைமண்டுக்கு மாற்றியாச்சு நம்ம. ஓகே 64 72 போடு. 72 20 செகண்ட்ஸ் லாஸ்ட் ட்ரேட். ஓகே லாஸ்ட் ட்ரேட் தண்டமாக வந்துச்சு. இதை வச்சுரு. ஓகே வரப்போகுது. 2,88,000 ரூபா வச்சுருக்கேன். என்னால் சம்பாதிக்க முடிஞ்ச காசே இவ்வளோ தான். அட்லீஸ்ட் அந்த எગાச்சும் என்னால் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். அநியாயத்துக்கு நான் 5 லட்சத்தை போட்டு வச்சுருக்கீங்களேடா. இவ்வளோ காசு போட்டால் எந்த ஊரில் யாரா வாங்குவா? 5 லட்சமா மகேஷ் அது? ஓகே இப்போ எதாவது ட்ரேட் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா 61 சரி தான் 61 தான் இருக்குது. இதே ட்ரேட் பண்ணி இது எல்லாத்தையும் 100 ஆக்கலாம் கைஸ். நம்ம சீக்கிரமாக 100 ரூபாய்க்கு மாற்றிடுவோம். ஓகே நீ கிளம்புப்பா. நீ வீட்டுக்கே போயிருப்பா. நீ எதுக்கு போயிருக்கேன்னு தெரில. செல் பண்ணுறக்கும் என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை. ஓகே தந்துடுறேன். ஓகே என்னது இது புதுசாக வந்துருக்கு? ஓகே இவன் 64 தரான். ஓகே இவனை எப்படியாவது 70க்கு மாற்றணும். அதுதான் பார்த்துட்ருக்கேன். நம்பி வாப்பா 70க்கு மாறிப்பா. 68 ஓகே நமக்கு டைமண்டு எல்லாமே டைமண்டு வழக்கம் போல் மறுபடியும். ஆனாலும் இவன் 68 தான் இருக்கான். இவனை வந்து மாற்றுவோம். 68 இன்னொரு டைம் இவனை ட்ரேட் பண்ணிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. போ அழுதுட்டு போ. எதுக்கு தான் இந்த மொக்க ட்ரேட் கொடுக்குறவனுங்கெல்லாம் வரானுங்கன்னு தெரில கைஸ். இங்கே வேறு இவனும் தான். போடா இப்படியே போடா. எங்கேயோ போடா. 3 நிமிஷம் இல்லாத வேறு வரப்போகுது. நான் வாங்கணும்டா. இது ஃபேர் ட்ரேடா? இதுவா? இது பேர் ஃபேரு. நமக்கு ப்ராஃபிட் தான் இல்லை. பட் இருந்தாலும் வேணாம் கைஸ்.
ஓகே இது பேடு போ கிளம்பு டிக்ளைன் பேசாமல் போய் வித்துறலாமா இதை வேணாம் விற்க வேணாம் வேஸ்ட்டாக விற்று இதாக இருப்போது நான் அதுக்கு ட்ரேடே பண்ணி மாற்றிக்கலாம் விற்று ஒரு ஆளாச்சும் உருப்படியான ட்ரேடரா 72 ஓகே நம்ம எல்லாத்தையும் 70க்கு மேலே கொண்டு வந்தாச்சு கைஸ் 72.8 ஏதோ தவக்கலை மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் பிச்சிக்கு அம்பாலு அப்படிங்கிற ஒருத்தன் வந்திருக்கான் ஓகே 3 லட்சம் இருக்குது நம்மக்கிட்ட ஓகே அடுத்து ஒரு எப்பிக்கு வரப்போகுது அது எப்படியும் 5 லட்சம் தான் வரும் ஸோ அதை நம்ம வாங்க முடியாது ஓகேவா இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் கேமே ஓகேவா இந்த மாதிரி வேறு தான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் யாஸ்கேமிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ப்ளே வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் ஓகேவா ஓகே பாய் கைஸ் எல்லாருக்கும் பாய் ஓகே நம்மக்கிட்ட இன்னொரு ரோப்பியானு கிடச்சிட்டான் போல் பாய் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க பாய்